இந்த வீடியோ நம்ம எப்படி பைசா நோட்டை பிரிண்ட் அடிக்கிறதுன்னு பார்த்து பைசா நோட்டை பிரிண்ட் அடிக்க போறோம். காசை நம்ம பிரிண்ட் அடிச்சா நம்ம வந்து போலீஸ் பிடிச்சிருவாங்க. அதனால வந்து பிரிண்ட்ல அடிக்க மாட்டோம். ஆனா எப்படி இந்த மாதிரி விஷயங்களை செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்க போறோம். நம்ம தினசரி வாழ்க்கையில யூஸ் பண்ற சிப்ஸ், மேகி, பெப்சி இந்த மாதிரி சாப்பிட்ற ஐட்டமா இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம டிராவல் பண்ணி யூஸ் பண்ற காரு, புல்டோசர், ட்ரக், இப்படி பல விஷயங்களை வந்துட்டு எப்படி செய்யறாங்கன்னு பார்க்க போறோம். லிட்டரலி எல்லா விஷயத்தையும் எப்படி செய்யறாங்கன்னு பார்க்க போறோம். இது எல்லாத்தையும் பயன்படுத்துறோம். அது எப்படி உருவாக்குறாங்கன்னு நமக்கு தெரியவே இல்ல. நம்மள क्वेश्चनக்கு ஆன்சர் எழுதியே பழகிட்டோம். அதே क्वेश्चन நீ கேட்டா அறிவு வளரும். அதனாலதான் இதை பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைசா. மணி 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 மணி. நானா ஏன் மணி இங்க செக்யூரிட்டியா? வெள்ளப்படா. எல்லாரும் பயன்படுத்துறோம், எல்லாருக்கும் வேணும். ஆனா அது எப்படி உருவாக்குறது? Where is the proof? Tell me. கரன்சி நோட்ஸ் எல்லாமே பேப்பர் நோட்டுகள் போல இருந்தாலும் அது மொத்தமாவே பேப்பர் கிடையாது. கரன்சி நோட்லாம் பேப்பர் கிடையாது. அதோட 80% காட்டன் யூஸ் பண்ணி தான் உருவாக்குறாங்க. 80% காட்டன், 20% தான் பேப்பரா? பட் அத ஃபீல் பண்ணும்போது அது பேப்பராட்ட தான் இருக்கு. துணி மாதிரி இல்லையே. 80% போது துணி மாதிரி மெட்டீரியல் மாதிரி இல்ல. மாமா நான் ஒன்னு சொல்லட்டுமா? கேள்வி கேக்குறது ரொம்ப ஈஸி மாமா, பதில் சொல்றது தான் கஷ்டம். சொல்லி பார்த்தா தான் தெரியும். இந்த காட்டனோட சின்ன பீசஸும் பேப்பர் பல்புகளும் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்றாங்க. இனி இந்த பேப்பர்ல வாட்டர் மார்க் பதிக்கணும். கொஞ்சமா ஈரத்தன்மை இருக்கும்போது தான் வாட்டர் மார்க் பதிக்க முடியும். நம்ம கரன்சி நோட்ஸ்ல இருக்கிற காந்திஜி போட்டோவை ஒரு பெரிய வாட்டர் மார்க்னே சொல்லலாம். அது வாட்டர் மார்க்கா? ஓ, இப்பதான் கண்டுபிடிக்கிறியா அத நீ? ஒரிஜினலா ஃபேக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நோட்டை வந்து செக் பண்ணுவோம்ல, அதெல்லாம் வந்து வாட்டர் மார்க் ப்ராசஸ்ல தான் வருது. இந்த மேட்டர் தான் நம்ம வந்து நம்ம வீட்ல எல்லாம் பிரிண்ட் அவுட் அடிச்சா வராது. ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் மார்க் அடிச்சு அதுக்கு மேல பிரிண்டிங் அடிச்சா தேவையில்லாம தேர் இழுத்து தெருவுல விடுறானே. அது டெக்னிக்கலா பண்றவங்களுக்கு தான் தெரியும். தெரியுது, நீ மூடு. பேப்பர்ஸ பெருசா ரோல் பண்ணி தனியா எடுத்து வைக்கிறாங்க. 3 சின்ன பீசஸா கட் பண்றாங்க. இனிதான் இந்த நோட்டுகள்ல ஹாலோகிராம் அடிக்கிறது. சீக்ரெட்ஸ் மெயின்டைன் பண்றதால இதை எப்படி பண்றாங்க அப்படின்னு யாருமே சொல்றது இல்ல. இந்த சீக்ரெட் மிஸ் ஆயிடுச்சு. இது தெரிஞ்சாதானே நம்ம எப்படி காசு அடிக்கணும்னு தெரிஞ்சுக்க முடியும். ஏன்டா கிராஸா போகுது உன் புத்தி? அந்தரிலே காசெல்லாம் வீட்டுல வந்து பிரிண்ட் அவுட் அடிச்சிருக்காதீங்க சொல்லிட்டேன். அப்புறமேல இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் இல்லாம மாட்டிப்பீங்க. கண்ணு வேண்டாடா சாமி, தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்கினேன். அடிக்க வாங்கட்டும், இருந்தாலும் சொல்றேன். எப்படி இருந்தாலும் பல மெஷின்ஸ்ல ஏறி இறங்கி வரும்போ அந்த பேப்பர்ல ஹாலோகிராம் செட் ஆயிருக்கும். வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் திஸ் ஹாலோகிராம்? இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம சாட் ஜிபிடி கிட்ட போவோம். ஸ்கூலுக்கு போற வயசுல ஸ்கூலுக்கு போகாம வீடு வீடா போய் மாங்காச்சி துண்டு ஏன் உயிரை வாங்க. அதாவது நம்ம ரூபாய் நோட் எல்லாம் இருக்குல்ல, அதுல வந்து ஹாலோகிராம் அடிக்கிறாங்க. அது எதுக்காக அடிக்கிறாங்க சாட் ஜிபிடி? அப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்மல குடுக்குல உம்மா தெரியாது. ஹாலோகிராமுடைய முக்கிய நோக்கம் பாதுகாப்பு. ரொம்ப முக்கியமான பொருட்கள் அவை உண்மையானவை என்பதை உறுதிப்படுத்த போலி பணத்தை தவிர்க்க ஹாலோகிராம் வைக்கப்படுது. அதுல மின்னும் விதமான வெண்ணில ஒளி, படக்காட்சிகள் மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கும். இந்த ஹாலோகிராம் பயங்கரமான டெக்னாலஜியா இருக்கு. கரெக்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுக்கிறது தான் அடுத்த ஸ்டெப். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே நடக்கும். குவாலிட்டி செக் பண்றதுக்கு மட்டும்தான் மனிதனோட ஹெல்ப் தேவைப்படுது. இதுக்கு மட்டும் தான் நம்ம தேவைப்படுறோம். மத்தபடி எல்லாமே மிஷினே பண்ணிடும். டெக்னாலஜி ஒண்ணும் மனுஷன் அடிச்சுட்டு இருப்பானா? இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். கட் பண்ணி வர ஷீட்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணி ஒரு செட்டா அடுக்கி வச்சு பிரிண்ட் பண்றதுக்கு அனுப்புறாங்க. ஒர்க்கர்ஸ் மெஷின்ல வைக்குமோ மெஷின் பிரிண்ட் பண்றதுக்காக அனுப்பிவிடும். ரோலிங் மெஷின் வழியா பல ஷேட்ஸும் கொடுத்து சூப்பரா பிரிண்ட் பண்ணி எடுக்கிறாங்க. பிரிண்ட் பண்ண நோட்ல குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் நடத்துறாங்க. கரன்சி நோட்ஸை தொட்டு பார்க்கும்போது கொஞ்சமா உயர்ந்து நிக்கிற அந்த டெக்ஸ்சரை உருவாக்குற ப்ராசஸ் தான் இது. ஓ, இவ்வளவு வேலை இருக்கா? நான் இத்தனை நாள் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, ஒரே ஒரு மிஷின் பேப்பரை உள்ள விட்டா எல்லாத்தையும் அந்த மிஷினை அச்சு அடிச்சு கொடுத்துரும் நினைச்சிட்டு இருந்தேன். ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு மிஷினுக்குள்ள அடிச்சு எடுக்க வேண்டியது. மெஷின்ஸ் தான் இந்த நோட்ஸை கட் பண்ணி கவுண்ட் பண்ணி பாக்ஸுக்குள்ள பேக் பண்ணும். இந்தியன் ருபீஸ் இல்ல, ஏன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அதை ரிலீஸ் பண்ணல. பட் ஸ்டில் எல்லா காசோட ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். இது மட்டும் இல்ல, இன்னும் சில ப்ராசஸ் கரன்சி மேக்கிங்ல இருக்கு. பட் அது சீக்ரெட்டாவே இருக்கும். இதுவே நிறைய ப்ராசஸ். இதுக்கு மேல சீக்ரெட் ப்ராசஸ் நிறைய வச்சிருக்காங்களா இருக்கு. உள்ள என்ன நிறைய இருக்குது. பேப்பர் கரன்சி பார்த்துட்டோம். பைசா காயின்ஸ் எப்படி பண்றது பாப்போம். கரன்சி நோட்ஸ் மேக்கிங் வச்சு பாக்கும்போது காயின்ஸ் மேக் பண்றது ரொம்பவே சிம்பிள் தான். ஆமா, எனக்கு தெரிஞ்சு மெட்டல் எடுப்போம், அதுல வந்துட்டு அந்த அச்சை மட்டும் அடிச்சு கொடுத்துருவாங்க நம்புறேன். இந்தியால காயின்ஸ் ரெடி பண்றது பொதுவாவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், காப்பர், நிக்கல் சேர்த்து தான். ஃபர்ஸ்ட் தேவையான மெட்டீரியல் எடுத்து அதை வந்து ஒரு பாரா உருவாக்குறாங்க. அந்த பாரா அதுக்கப்புறமே ஸ்ட்ரிப்ஸா மாத்துறாங்க. அதுக்கப்புறம் அதை பஞ்ச் அடிச்சு ரவுண்ட் ஷேப்புக்கு மாத்துறாங்க. அதுக்கப்புறம் கரெக்டான சைஸ்ல இருக்கிற காயின்ஸ் எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி அதை வந்து பாலிஷ் பண்றாங்க. எந்த காயினோட அச்சு வேணுமோ அதை எடுத்து ஒவ்வொன்னா வந்து காயின்ல அச்சு அடிச்சா வேலை முடிஞ்சு. கரன்சி நோட்டை மேக் பண்றதை விட காயின்ஸ் பண்றது ஈஸியா தாங்க இருக்கு. உன்னை விட உன் மாப்ள ஸ்மார்ட்டா இருக்கு.
அமுல் ஐஸ்கிரீம் எப்படி செய்யறாங்கன்னு பாப்போமா? அமுல் ஐஸ்கிரீம் செய்யணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு பால் தேவை. அது வந்து டெய்ரி ஃபார்ம்ஸ்ல வந்துட்டு நம்ம வந்து மாட்டோட மடியில இருந்து கறக்குறாங்க. ஆனா அந்த காலத்து மாதிரி ஒவ்வொரு மாடா உட்கார்ந்து வந்து அந்த மடியை பிடிச்சு கறக்குறதெல்லாம் இல்ல. அதுக்குன்னே தனியா மிஷின் வச்சிருக்காங்க. அதை சொருகுனாங்கன்னா போதும், அதுவே வந்துட்டு பாலை சக் பண்ணி எடுக்கும். அதுக்கப்புறம் ஃபேக்டரி கொண்டு வந்து பால்ல இருந்து க்ரீம் எடுக்கிறாங்க. பிசிக்கல் கெமிக்கல் பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கான ஃபில்டரிங் ப்ராசஸ் பண்றாங்க. இங்க இருந்து மில்க் ஆட்டோமேட்டிக் செப்பரேட்டர் மிஷினுக்கு போகும். இந்த மிஷின்ல சென்ட்ரிஃபிகேஷன் ஒரு ப்ராசஸ் நடக்கும். இந்த ப்ராசஸ்ல தான் மில்க்ல இருந்து எஸ்என்எஃப்பும் ஃபேட்டும் இன்க்ளூட் ஆகிற cream செப்பரேட் ஆகும். இதுக்கப்புறம் அந்த cream கூட சுகர், சாக்லேட் பவுடர் அண்ட் தேவையான ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்றாங்க. அதுக்கப்புறம் சாப்பிடுறாங்க. கப்பை தூக்கி ஐஸ்கிரீம் அதுக்குள்ள போட்டா கப் ஐஸ்கிரீம் ரெடி. அடுத்து நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் வரும். இல்லாதவங்க கிட்ட அது இருந்தா அழகா தரும், ஆனா காத்தடிச்சா பறந்து. என்னது? மகாநதியில சுகன்யாவோட அப்பா பேர் என்னது? ஏய் இப்ப எதுக்குடா சம்பந்தமே இல்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்க? இப்ப புரியுதா? சம்பந்தமே இல்லாத கேள்வி நீயும் கேக்குற. கேள்வி கேட்கறது ஈஸி, ஒவ்வொரு கேள்விக்கு யோசிச்சு பதில் சொல்ல முடியாது. தலையில மாற்ற விக்கு. திருப்பதில இருந்து முடி எடுத்துட்டு வந்து எப்படி விக் செய்யறாங்கன்னு பாக்கலாமா? ஒரு ஹேர் எக்ஸ்டென்ஷனுக்கு இவ்வளவு பெரிய ஃபேக்டரி இருக்குமா அப்படிங்கறதே நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? சீமா விக்கு கிட்ட பெரிய ஃபேக்டரி இருக்குன்னு நான் நினைச்சே பார்க்கல. விக்கு பயங்கரமான ரேட்டுக்கு சேல்ஸ் போகுமாமே. தம்பி எவ்வளவு பெரிய மயிரா இருந்தாலும் அவ்வளவுதான். திருப்பதி மாதிரி பெரிய கோவில்கள்ல இருந்து ஆக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த ஹேர் எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி கிளீன் பண்ணி லைசன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி இருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திருப்பதில இருந்து முடிய வாங்குறதுக்கு ஆப்ஷன் இருக்கா? என்ன சொல்ற? என்னங்க இது? டேக் பண்ணி அதை ட்ரை பண்ணி அதெல்லாம் பெரிய ப்ராசஸ் இருக்கு. அது ஒன் பை ஒன்னா வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு ஜோக் சொல்லிட்டா, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல வந்துட்டு பெண்கள் தங்கி இருந்தாங்க. பெண்கள் தங்கி இருந்தனால அவ்வளவு முடி இருக்குங்க, ஒட்டிட்டு இருக்குது. வேக்யூம் போட்டா கூட வர மாட்டேங்குது. சீப்பை வச்சு தேடி 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 கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இடத்தையும் தேய்ச்சி எடுக்கிறேன். ஒரு நெஜ விக்கே செய்யலாங்கிற அளவுக்கு முடி வரும். டிஸ்கஸ்டிங்கா இருந்துச்சுங்க. ஓகே, இப்படிதான் இருக்கும். ஒரு தலையில இருந்து டான்சர் பண்ணி அதாவது மொட்டை அடிச்சு எடுக்கிற முடி வந்து இப்படிதான் இருக்கும். இந்த லைஸ் நம்மளோட ஹேர்ல இந்த பேன் ஈரெல்லாம் இருக்கும் இல்லையா? சோ அதை எடுக்கிறதுக்கு தனியா ஒரு டீம் இருக்காங்க. மண்டையில பேன் எடுக்கிறதுக்குன்னு ஒரு டீம். அவ்வளவு பேன் எடுக்கிறோம். இதுலயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இப்ப முடி இல்லாதவங்க மட்டும் தான் விக் போடணும் அப்படின்றது இல்ல. சோ ஃபுல் விக் கேன்சர் பேஷண்ட்ஸ், அலோபேஷியா பேஷண்ட்ஸ், இல்ல ஹேர் லாஸ் ஆகுறவங்க, ஜஸ்ட் மெடிக்கல் கண்டிஷன்னால ஹேர் லாஸ் ஆகுறவங்க இந்த நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்க ஃபுல் விக் போட்டுப்பாங்க. ஹாஃப் விக் எல்லாம் நிறைய செலிபிரிட்டிஸ், நிறைய ஆங்கர்ஸ் ஆகட்டும், செலிபிரிட்டிஸ் லைக் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஆங்கரை பர்டிகுலரா சொல்றாங்க தெரியலையே சார். யார வேணாலும் இருக்கலாம் சார். ஃபைனலா வாஷ் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க, டேக் பண்ணி. சோ இது வந்து டேக் இந்த மாதிரி போட்டுவாங்க. அந்த அப்ளை எவ்வளவு கசகசன்னு இருந்துச்சு, எவ்வளவு நீட்டா வந்து மாத்தி இருக்காங்க அதுக்குள்ள. வெரி குட்ரா, கை கொடு. இது பாத்தீங்கன்னா பிளாட் கிளிப் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா கிளிப்ல போட்டு அப்படியே நம்ம லாக் பண்ணா போதும் இல்லையா? இந்த மாதிரி கிளிப்ல போட்டு லாக் பண்ணிட்டா போதும். இது என்ன கிளிப் வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுதான் இதோட அட்வான்டேஜ். இப்படி எல்லாம் டெக்னாலஜி இருக்கா? இது இத்தனை நாள் தெரியலையே. முடி வளர்த்தாம இப்படி கிளிப்லயே முடிய மாத்திக்கலாம் மாத்திருக்கேன். இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். அக்கா வந்து இன்னொரு அக்காக்கு போட்டு காமிக்கிறாங்க. சத்தியமா நான் பார்த்தா வந்து பொய் வரல சொல்ல, நச்ச முடி மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி பல விதவிதமா ரகரகமா விதிகளா செய்யறாங்க இந்த இண்டஸ்ட்ரியில. நெக்ஸ்ட் கோலி சோடா. பலகாலமா கோலி சோடா வந்து மேனுவலா செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா இப்ப வந்து எல்லாம் வந்து மிஷினரி வச்சு மாத்திட்டாங்க. எல்லா இண்டஸ்ட்ரி மாதிரி ஃபேக்டரிக்கு கொண்டு வந்தாச்சு. பட் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, எப்படி அந்த கோலி மேல போச்சு? இந்த கேள்விக்கான விடையை கண்டுபிடிக்கணும். பேசிக்கா பாத்தீங்கன்னா கோலி சோடா வந்து எல்லாரும் வந்து தமிழ்நாடு பாரம்பரியம் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இனிஷியலா கோலி சோடா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணதே பாத்தீங்கன்னா லண்டன் பேஸ்ட் கம்பெனி தான். கோலி சோடா வந்து தமிழ்நாட்டு ப்ராடக்ட், லண்டன் கம்பெனி ப்ராடக்டா? என்னாச்சு? ஷாக்காமா. ஓகே ஓகே, ஆச்சரியத்துக்குரிய விஷயமா இருக்கு. செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல இருந்து டெய்லி வந்து இங்க ஒரு கோலி சோடா வாங்கி குடிச்சிட்டு அப்புறமா வீட்டுக்கு போறேன். டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் ரொம்ப பழகிடுச்சு சின்ன வயசுல இருந்து. அதனால கோலி சோடா எனக்கு வந்துட்டு கோலி சோடா ஹெல்த்தியா எனக்கு தெரியல, பட் நைஸ். எல்லாம் ஓகே. கோலி எப்படி அந்த சோடாக்குள்ள போச்சு? ஐ மீன் அந்த பாட்டிலுக்குள்ள எப்படி போச்சு? ப்ளீஸ் கம் அவுட். இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்ண வேண்டியது, இந்த கோலி சோடா கிளாஸ் பாட்டில்ஸ் இருக்குல்ல, எல்லா டைமும் புதுசு புதுசா கிரியேட் பண்ண மாட்டாங்க. எல்லாமே ரீயூஸ் தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. அத வந்து ஆனா ப்ராப்பரா க்ளீன் பண்ணணும்ல, ஆல்மோஸ்ட் ஆசிட் மாதிரி சம் மெட்டீரியல் வச்சு பக்கா க்ளீனா வாஷ் பண்ணிடுறாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பாட்டில் வந்து திரும்பி இன்வெர்ட் ஆகி அதுல கேசிக் வாட்டர் ஸ்ப்ரே ஆகும். ஸ்ப்ரே ஆயிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 21 டைம்ஸ் வந்து ஸ்ப்ரே ஆகும். 21 தடவை க்ளீன் பண்றாங்க. வேற வந்து நம்ம என்ன ஃபிளேவர் வேணுமோ அந்த ஃபிளேவர் வந்து டோஸ் பம்ப்ல டோஸ் பண்ணிடுவோம். டோஸ் பண்ணதும் ஃபில்லிங் செஷன் தான். ஃபில்லிங் ஆயிட்டு உடனே கேப்பிங் ஆகி வெளியே வந்துடும். கேப்பிங் ஓகே, ஈஸி தான் பண்றது. கோலி சொல்லுங்க. கோலி சோடா வந்தீங்கன்னா மார்க்கெட்ல இருந்து வர பாட்டில அவுட் வாஷ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அதை வந்து ஒரு ப்ரீ ஸ்டேஜ் ரின்சர் இருக்கும். 2 ஸ்டேஜ் ரின்சர். அதுல ரின்ஸ் பண்ணீங்கன்னா உள்ள இருக்கிற அந்த எறும்பு டஸ்ட் அந்த கோலிக்கும் அந்த நெட்டுக்கு நடுவில் இருக்கிற இடத்துல வந்து போய் அக்குமுலேட் ஆகக்கூடாதுன்றதுக்காக அந்த ஸ்லீவ் போட்டு மேனுஃபேக்சரிங் டேட்டை போட்டு கடைக்கு வந்து டிஸ்பேச் பண்ணுவோம்.
இதுதான் எங்களோட ப்ராசஸ். டிசப்பாயிண்டட் கோலி சோடால அந்த கோலி எப்படி போய் ஃபிக்ஸ் ஆச்சுன்னு அவங்க கரெக்டா சொல்ல கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. கோலி சோடா விடுவோம், பெப்சி காரங்கிட்ட போவோம். போமா அப்பா பிரேக் ஆயிடுச்சு, வா போலாம். ஆமா வாங்க போலாம். நீ வந்தா கொலை பண்ணிடுவேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா பெப்சியோட ஒரு சீக்ரெட் ஃபார்முலா அது வந்து உலகத்திலே 3 ஃபேக்டரியில தான் தயாரிக்கிறாங்க. அங்க இருந்து மத்த எல்லா ஃபேக்டரிக்கும் போய் அந்த ரெசிபி யூஸ் பண்றாங்க. சீக்ரெட்டான ஒரு ரெசிபி வச்சிருக்காங்க. இந்த வேலை செய்யற டாப் ஆளுக்கே தெரியாது அந்த ரெசிபி என்னன்னு. அவனுக்கே தெரியாது. இந்த ரெசிபியை வச்சு அவங்க ஒரு கான்சென்ட்ரேட்டட் லிக்விட் செஞ்சு கேன்ல போட்டு மத்த இடத்துக்குலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. அதை வந்து அப்புறம் டைல்யூட் பண்ணி தான் நம்ம பெப்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பெப்சிக்கான பிளாஸ்டிக் பாட்டில்ஸை வந்து கிரியேட் பண்றாங்க. மோல்டிங் மிஷின்ஸை வச்சு அதுல வந்து ஏர் பிரஷர் கொடுத்து இந்த பாட்டில்ஸ் கிரியேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பிரஷரைஸ்டான பெப்சி உள்ள ஊத்துறாங்க. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு ஆல்மோஸ்ட் 800 பெப்சி பாட்டில்ஸ் ஈஸியா கிரியேட் பண்றாங்க ஒவ்வொரு ஃபேக்டரியிலயும். ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஃபேக்டரியில எவ்வளவு தயாரிப்பாங்க? 2 2 4 4 2 8. எவ்வளவு பெரிய வாய். ஒவ்வொரு ஃபேக்டரியிலயும் ஒவ்வொரு நாளும் 11,50,000 பெப்சி பாட்டில் கிரியேட் பண்றாங்க. ஆனா எல்லாமே சேல்ஸ் ஆகும் ஒவ்வொரு ஃபேக்டரியில சொல்றேன். அதுக்கப்புறம் லேபிள் ஒட்டி நம்ம கிட்ட வந்துருது. டேஸ்ட் எப்படி பண்றாங்க? சிப்ஸ் செய்யணும்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பொட்டேட்டோ தேவை. உருளைக்கிழங்கு வந்து கிரவுண்ட்ல இருந்து ஒவ்வொன்றா எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. அப்படியே அலெக்கா எல்லாம் 1000 கணக்குல பொட்டேட்டோஸ் எடுத்துருவாங்க. ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் டன்னுக்கு மேல பொட்டேட்டோஸ் யூஸ் பண்றாங்களாமா. இந்த இடத்துல தான் மேனுவல் ப்ராசஸ் வருது. நல்லா இல்லாத பொட்டேட்டோஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணிடுறாங்க. நல்லா இருக்கிறத மட்டும் உள்ள போயிடுது. இந்த பொட்டேட்டோஸ் நல்லா வாஷ் பண்ணி கிண்ட ரிமூவ் பண்ணிடுறாங்க. குவாலிட்டி செக் பாஸ் பண்ணப்பட்ட உருளைக்கிழங்கு இந்த ட்ரம்ல விடும். இங்க தான் கட் பண்ணப்பட்டு சின்ன பீசஸா மாறும். ட்ரம்ஸ் ரொட்டேட் ஆகும்போது அதுல இருக்கிற பிளைட்ஸ் உருளைக்கிழங்கு சிறு சிறு துண்டுகளா கட் பண்ணும். எல்லாம் ஒரே திக்னஸ்ல இருக்கணும். அப்படி இல்லைன்னா லேஸ் குவாலிட்டி அண்ட் டேஸ்ட் அஃபெக்ட் ஆகும். கட் பண்ணப்பட்ட சிப்ஸ் வறுத்தெடுக்கிறது தான் நெக்ஸ்ட் ஸ்டெப். மீதி இருக்கிற பொட்டேட்டோஸை கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி ஃபிளேவர் ஆட் பண்ணா ரெடி. பேக்கெட்ஸ்ல ஃபில் ஆன பிறகு பேக்கெட் சீல் செய்யப்படும். 1 கிலோகிராம் லேஸ் செய்யறதுக்கு 3 கிலோகிராம் பொட்டேட்டோ தேவைப்படுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா இந்தியால 30% ஆஃப் பொட்டேட்டோ சிப்ஸ் சேல்ஸ் ஆகுது லேஸோட. உத்தரப்பிரதேஷ்ல 1000 கோடிக்கு ஒரு ஃபேக்டரி வச்சிருக்காங்க. வெரி குட் கலக்குங்க சார் கலக்குங்க. மாசா மாதிரி ட்ரிங்க்ஸ்ல வந்துட்டு 100% மேங்கோவால உருவாக்கும். அந்த மாதிரிலாம் வந்துட்டு உதாரணம் சொல்லுவாங்க. நான் நிஜத்துல வந்து மேங்கோ யூஸ் பண்ணியா பண்றாங்க பாப்போமா? அகைன் மாசா அண்ட் ஃப்ரூட்டிலாம் செய்யறதுக்கு வந்து மேங்கோ தேவைப்படும். ஒண்ணு கையில பெருக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு இதுக்குன்னு தனியா மிஷின்ல வச்சிருக்காங்க. ஹைட்ராலிக் ஜாக் மாதிரி மிஷின் வச்சு அதுக்கப்புறம் கட் பண்றதுன்னு ஒரு மிஷின்லாம் வச்சு அதை வச்சு மேங்கோ பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மேங்கோட ஸ்டெம்மை வந்து கட் பண்றாங்க. அதை கட் பண்ணும்போது சாப்னு ஒரு லிக்விட் வருது. அது வந்து சில பேர் தொட்டா வந்து அலர்ஜி ஆயிருமாமா. அதனால உடனே மேங்கோவை கழுவிட்டு தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நார்மலா கிளீனிங் பண்ணி தேவையானது தேவையில்லாத மாம்பழத்தை செப்பரேட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாம்பழத்தை ப்ரீ ஹீட்டிங் அண்ட் சாஃப்டனிங் ப்ராசஸ் பண்றாங்க. அதுக்காக 3 5 நிமிஷம் இந்த மாம்பழத்தை சுடு தண்ணியில போடுறாங்க. இந்த மாதிரி பண்றதுனால மாம்பழத்துல இருக்கிற பாலிஃபினால் ஆக்சிடேஸ் ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிடும். அது மட்டும் இல்ல, இப்படி பண்றதுனால மாம்பழம் சாஃப்ட்டாவும் ஆகும், ஃபிளேவரும் கலரும் கூடும். அப்புறம் மாங்காவோட தோலையும் கொட்டையும் வந்து தனியா எடுத்துறாங்க. பேலன்ஸ் இருக்க பல்பை எக்ஸ்ட்ராக்ட் மிஷின்ல கலெக்ட் பண்றாங்க. இந்த இடத்துல மாம்பழம் சாரா எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. மீதி இருக்கிற மேங்கோவை நல்ல ஜூஸ் மாதிரி ஆக்கி அதுல இருக்கிற எல்லா ஏர் பார்ட்டிகல்ஸையும் எடுத்துறாங்க. இல்லாட்டி அது கெட்டு போயிருமாமா. நீங்க நோட் பண்ணிருப்பீங்க, மாம்பழ சீசன் இருக்குதோ இல்லையோ ஆனா மேங்கோ ஜூஸ் வந்துட்டே இருக்கு. மாசா ஃப்ரூட்டி எல்லாம் அது எப்படின்னா இதுல ஒரு போர்ஷன் ஆஃப் பல்ப் வந்து தனியா செப்பரேட் பண்ணி அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடறாங்க. அதனாலதான் சீசன் இருக்கோ இல்லையோ அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சீசன் இல்லாத டைம்ல இதை வெளில எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணிப்பாங்க. இதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னர்ல சுகர், வாட்டர், ரெடி பண்ண பல்ப் பிளஸ் ஃபிளேவர்ஸ் இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஜூஸ் ரெடி பண்ணி அதை பாட்டில்ல போட்டு நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. பண்ணி விஷயம் என்னன்னா இதுல கேப் போடுறதுக்குன்னு கூட தனியா மிஷின் இருக்குங்க. ஃபைனலி ஃப்ரூட்டி ரெடி. என்னதான் வந்துட்டு நிறைய மேங்கோ யூஸ் பண்ண மாதிரி இருந்திருக்கும். ஆனா யூசுவலா இந்த மாதிரி ஃப்ரூட்டி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்ல ஒரு 20% தான் வந்து ஆக்சுவல் மாம்பழத்தோட பல்ப் யூஸ் மத்தது ஃபுல்லா ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவர்ஸ். மேங்கோ ஜூஸ்ங்கறனால மேங்கோ சும்மா ஆட் பண்ணிருக்காங்க. சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. நெக்ஸ்ட் எல்லா ஆவின் ப்ராடக்ட்ஸ் எப்படி உருவாக்குறாங்க? கன்ஃபார்ம் ஆவின் ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணாம இருந்திருக்க மாட்டீங்க. ஆனா எப்படி உருவாக்குறாங்க? தமிழகத்தில் அதிக பால் பயன்படுத்தும் நகரம் சென்னை. ஆனால் ஒரு சொட்டு பால் கூட இந்த நகரத்தில் உற்பத்தி ஆவதில்லை. மக்கள் அருந்துவதற்காக தினமும் 13 லட்சம் முதல் 14 லட்சம் லிட்டர் பால் 80க்கும் மேற்பட்ட டேங்கர்களில் வந்து சேர்கிறது. சென்னையில இருக்கிறவங்க பால் குடினா 13 லட்சம் லிட்டர் பால் எவ்ரிடே வந்து சென்னைக்கு வந்து இறங்குதாமா. இதோ இப்படிதான் பன்னீர்லாம் செய்யறாங்கப்பா. வெஜிடேரியன்ஸோட சிக்கன் ரேஞ்சுக்கு பின்ன போடுவாங்களே. 1200 லிட்டர் கொள்ளளவு கொண்ட பெரிய தொட்டிகளில் 85 முதல் 90 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பால் கொதிக்க வைக்கப்படுது. குறிப்பிட்ட கொதிநிலையில் சிட்ரிக் கலந்த நீரை சேர்த்து கலக்குகிறார். அடுத்த 20 நிமிடங்களில் பாலில் இருந்து நீர் தனித்து பிரிய அடியில் தங்கியிருக்கும் மில்க் சாலிடை பெட்டிகளில் சேகரித்து எந்திரத்தில் வைத்து 20 நிமிடங்கள் பிரஷ் செய்கிறார். பிறகு அந்த பெட்டிகளை 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குளிரூட்டப்பட்ட தண்ணீர் நிரம்பிய தொட்டிகளில் 3 மணி நேரம் போட்டு வைக்கிறார். இந்த ப்ராசஸ் பண்ணி அமுக்குனா பன்னீர் ரெடி. 5000 லிட்டர் பால் இருந்தா நீங்க 1000 கிலோ பன்னீர் செய்யலாம். ஆவினோட மோஸ்ட் ஃபேமஸ் ஆவின் பால்கோவா எப்படி செய்வாங்க? 4 மணி நேரம் கொதிக்க வைத்து நீர்த்தன்மையை போக்கி சர்க்கரை சேர்த்து செய்யப்படும் பால்கோவாவின் பேக்கிங் பணிகளுக்கு எந்திரங்களை பயன்படுத்துவதில்லை. தினமும் 2000 கிலோ பால்கோவா செய்யறாங்க. அண்ட் இது வந்து மோஸ்ட்லி வந்துட்டு ஃபுல்லா
ஃபுல்லா மேனுவல் ப்ராசஸ் தான். இதுக்கு மிஷின்ஸ் யூஸ் பண்றது இல்ல. நீலவா டேய் கபிலவா. பென்சில் உருவான ப்ராசஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனதுங்க. 1500 தான் வந்து கிராஃபைட்டை கண்டுபிடிச்சாங்க. கிராஃபைட்டை வச்சு தான் நம்ம பென்சில் உருவாக்குறோம். இது ஃபர்ஸ்ட் வந்து ஷீட் இருந்தாலும் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க, மார்க் பண்றதுக்கு. அதுக்கப்புறமே நார்மலா எழுத யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா வெறும் கிராஃபைட் வந்து டப் டப்னு உடைஞ்சிருக்கு. இதனால தான் பென்சில் உருவாக்கிருக்காங்க. அதுக்கப்புறமே கிராஃபைட் கூட மண்ணையும் தண்ணியும் கலந்துதான் லெட் உருவாக்குனாங்க. இது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குதா, இதுக்கு மேல 2 கட்டையை வச்சு நம்ம பென்சில் உருவாக்கிட்டோம். பிரசன்ட்ல வந்து இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சரிங் வந்து மிஷின்ஸ் பண்ணுது. கிராஃபைட் கிளே மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து லெட் தயாரிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல அந்த பேஸ்ட் பிரஷிங் மிஷின் மூலமா லெட்டா மாத்தாங்க. இதுக்கப்புறம் கட்டையை கட் பண்ணி லெட் உள்ள வச்சு திரும்ப கட்டையை மேல வச்சு க்ளூவை போட்டு ஓட்டினா பென்சில் ரெடி. கலர் பென்சில் செய்யணும்னா ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. கலர் கிளே யூஸ் பண்ணா கலர் பென்சில் உருவாக்கிடலாம். இது மாதிரி பல விஷயத்தை எப்படி உருவாக்குறது இந்த வீடியோல பாத்துருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க, நம்ம இன்னொரு பார்ட் கூட சந்திக்கலாம். பவுடர், மேகி, இந்த மாதிரி பல விஷயங்கள் என்ன எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லுவேன். Thank you for watching.